ஹே காய்ஸ், அஃப்ரெஷ்ல 2 ஃப்ளேவர் யூஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் அஃப்ரெஷ்ஷை எப்படி எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு லைவாக எப்படி அஃப்ரெஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். 2 ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அஃப்ரெஷ்ஷோட பெனிஃபிட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரஞ்ச் பிக்கோ அண்ட் க்ரீன் டீலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கெஃபைன் பவுடர் இதிலேருந்து கிடைக்கும். இது மைண்ட் அலர்ட்னஸாக வச்சுக்கிறதுக்கும் பாடியோட ஹோல் டே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம். இதனால ஒரு ஹோல் டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த 2 அஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் சாஃப்ரான் அண்ட் ஏலக்காய். இது 2துலேயுமே ஆஃப் ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வேளை அஃப்ரெஷ்ஷில் 1 ஸ்கூப் தாங்க யூஸ் பண்ணணும். பாருங்கள், அப்ராக்சிமேட்லி ½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே போல் ஏலக்காய் ஃப்ளேவரில் நான் ½ ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு தான் அஃப்ரெஷ் சாப்பிட்ணும். ஸோ டீ காஃபி எப்படி எடுத்துப்பீங்களோ அதே அளவுக்கு அதே ஹார்டாக தான் நீங்கள் எடுக்கணும். அதுவே நீங்கள் வின்டர் சீசனாக இருந்ததுன்னா ஹார்டாக எடுத்துக்கலாம். சம்மர் சீசனில் கோல்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போது ஹார்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹாட் வாட்டர் 250 ml நான் இது கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது அஃப்ரெஷ் ரெடி ஆகிடுது. இப்போது இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்காக உங்களை மாற்றுறதுக்கு இந்த அஃப்ரெஷ் த பெஸ்ட் சாய்ஸ். ஓகே காய்ஸ், இன்றைக்கி அஃப்ரெஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை பற்றியும் வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.